செயின்ட் ஆண்டனிஸ் இன்டீரியர் உங்கள் ஊரில் கிறிஸ்தவ தேவாலயங்களை அழகிய கலைநயத்தோடு கட்டிடக்கலையில் கை தேர்ந்தவர்களால் அற்புதமாய் அழகாய் தரமாய் நாங்கள் உருவாக்கி தருகின்றோம். தியோபிலஸ் 94429100. வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகில் இருக்கக்கூடிய கோடிமுனை புனித பார்த்தலோமையார் ஆலயத்துக்கு தான். வாங்க. உலகின் அதிசயங்கள் 7 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 8வது அதிசயமாகவும் சேர்க்கலாம். அத்தனை அழகான ஒரு ஆலயத்தை இந்த கோடிமுனை மக்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். பார்க்கலாமா? ஆலயத்துடைய வெளிப்புற தோற்றம் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஒரு புதிய மாடலில் புத்தம் புதுசாக பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம் அமைந்திருந்தது நண்பர்களே. ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்த்து ரசிக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகான கலைநயத்தோடு வடிவமைக்கப்பட்டிருந்தது இந்த ஆலயம். இதற்கு நேராக பின்னால் அரபிக்கடல், அந்த கடலின் ஓரத்தில் அற்புதமான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் வீற்றிருக்கின்றது நண்பர்களே. இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த ஆலயத்தை பார்ப்பதற்கு மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். புனிதருடைய சுரூபம் மேலே வச்சிருக்கிறாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு தேவாலயம் இந்த பகுதியில் எழுப்பப்பட்டிருக்கின்றது நண்பர்களே. பொதுவாக இந்த பகுதியில், அதாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக தேவாலயங்கள் அவ்வளோ அழகாக கட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டிசைனில் ஒன்றை ஒன்று மிஞ்சக்கூடிய வகையில் கலைநயத்தோடு படைக்கின்றார்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள். இது ஆலயத்தினுடைய கொடிமரம். ஆலயத்திற்கு முன்பாக நடுவில் வீற்றிருக்கின்றது. ஒவ்வொரு புனிதர்களையும் இந்த கொடிமரத்தில் உருவங்களாக அச்சிடப்பட்டிருக்குது. அதையும் நாம் பார்க்கலாம். இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற தூண்களை பாருங்கள். அந்த மார்பிள் டிசைனில் அந்த கோட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்ப்பதற்கு. பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸு உள்ளே போகிறதுக்கு. அந்த தூண்களில் பாருங்களேன், ஒவ்வொன்றுமே பாருங்கள், எவ்வளோ அழகான பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோடி கணக்கில் செலவு பண்ணி இந்த தேவாலயத்தை இந்த பகுதி மக்கள் உருவாக்கியுள்ளார்கள் நண்பர்களே. ஆலயத்தினுடைய வாயில் கதவு பாருங்கள். இந்த கதவுகளை சாதாரணமான ஒரு 4-5 பேர்லாம் சேர்ந்து தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வெயிட்டுள்ள ஒரு கதவுகள். அதில் பார்த்திங்கன்னா
அழகான டிசைன்கள்லாம் வந்து அதில் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வாசல்லேருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டே உள்ளே போகலாம் நண்பர்களே. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். முழுக்க முழுக்க ஒயிட் கலரில் அந்த மார்பிள் போட்டிருந்தாங்க. நல்ல ஆலயம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நான் போகும்போது எல்லா கதவுகளும் மூடியிருந்தாங்க. ஒரே ஒரு வாசல் கதவு மட்டும்தான் திறந்திருந்தது. அதனால் ஒரு சின்ன லைட்டிங்கில் தான் என்னால் இந்த ஆலயத்தை உங்களுக்காக வீடியோவாக பதிவு செய்ய முடிந்தது நண்பர்களே. பாருங்கள், பீட அமைப்பு என்ன அற்புதமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ரோமில் சில ஆலயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதற்கு இணையாக இந்த கடற்கரை கிராமத்தில் இவ்வளோ அழகான ஒரு ஆலயத்தை இந்த பகுதி மக்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. பாருங்கள், மேலே ஓவியங்கள்லாம் தீட்டப்பட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கின்றது. பீடத்தை பாருங்கள், எவ்வளோ வேலைப்பாடு பாருங்கள். எத்தனை வருடங்கள் ஆச்சோ இந்த ஆலயத்தை உருவாக்குவதற்கு. மெயினாக இந்த பீடத்துக்கான இந்த வேலைகள் மட்டும் எத்தனை வருடங்கள் ஓடி இருக்குமோ நான் நினச்சி திகைச்சி போய் தான் பார்த்தேன். அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் காட்டணும்னா நமக்கு ஒரு வீடியோ போதாது நண்பர்களே, அத்தனை வீடியோக்களை போடணும். பீடத்தை மட்டுமே ஒரு 4-5 வீடியோக்களை பிரித்து போட வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் இருக்குது. அதற்கான நேரங்கள் இல்லாதனால நம்ம ஒரே வீடியோவில் இதை காட்டுறோம். இங்கே பாருங்கள், பீடத்திற்கு மேலே ஏறுவதற்கு அழகான படிக்கட்டுகள் பாருங்கள், எவ்வளோ உயரத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். பின்னால் இருந்தும் பூசையை பார்ப்பதற்கு தெளிவாக, யாரும் மறைக்காமல் பார்ப்பதற்கு ஏதுவாக நல்ல உயரமான பீடமாக அமைத்திருக்கின்றார்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், சீலிங் பாருங்களேன். ஆஹா, அதில் பாருங்கள், ஒவ்வொரு பைபிள் இடம்பெற்ற காட்சிகள் மேலே ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கின்றது. எல்லா புனிதர்களும் இருக்கிறாங்க பாருங்கள். மிக்கேலாண்டரில் ஆரம்பித்து இந்த ஆலயத்திற்கான புனிதர் இங்கே பாருங்கள், இங்கே சூசேப்பர், மாதா, எல்லோருக்கும் அந்த அழகான பீடத்தில் இடம் இருக்கின்றது. வாசகம் வாசிக்கிற அந்த ஸ்டாண்டை பாருங்களேன், மர வேலைப்பாடோடு அத்துணை அற்புதமான விஷயங்களாக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், என்ன வேலைப்பாடு பாருங்களேன். ஆஹா, அடாடாடாடாடா, அற்புதம் அற்புதம். போங்க, நுணுக்கமான வேலைப்பாடு. அப்பா பாருங்க, பெயிண்டிங் ஒர்க்கு தாங்க. எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க, பொறுமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட்டு இவ்வளோ அழகான ஒரு ஆலயத்தை இந்த பகுதி மக்களுக்கு கொடுத்துருக்கின்றார்கள். இங்கே பாருங்கள், சைடு ஆங்கிளில் பாருங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எத்தனை நாட்களாக இருக்கும், எவ்வளோ வருடங்களாக இருக்கும். நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஊரெல்லாம் பார்க்க மறந்துடாதீங்க. இந்த ஊரில் உள்ள இந்த ஆலயத்தையும் பார்க்காம போயிடாதீங்க. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படி வரிசையாக ஒவ்வொரு ஊர்லேயுமே அழகழகான ஆலயங்களை கட்டி வச்சுருக்கிறாங்க அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த கடற்கரை கிராம மக்கள். அத்தனை வேலைப்பாடுகள், அப்பா என்ன மாதிரியான ஒரு ரசனை பாருங்களேன் இங்கே உள்ள மக்களுக்கு. இந்த ஆலயத்தோட டிசைனை மேலே பண்ணி அதை ஓகே பண்ணி அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து இதை பார்ப்பதற்கு வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் அனுதினமும் வந்து செல்கின்றார்களாம். பாருங்கள், மாதா சுரூபம் எப்படி இருக்குது பாருங்கள். வேலைப்பாடுகளை பாருங்களேன், மேலே பாருங்களேன். அப்பா, முழுமையாக ஏதோ மர வேலைப்பாடுகள்
கலந்து செய்த மாதிரியே இருக்குது பார்ப்பதற்கு. மேலே உள்ள பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பார்க்கச்சில ஃபுல்லாக வுட் ஒர்க் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே பெயிண்டிங் பாருங்கள். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஆண்டவருடைய அற்புதங்கள், அந்த புதுமைகள் எல்லாம் அதில் இருக்குது, வரிசையாக இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த அனைத்து புதுமைகளும் அற்புதங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள், ஓவியங்களாக. நீங்கள் இதெல்லாம் நின்று வரிசையாக பார்த்துட்டு வாங்க. கழுத்து வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்துட்டு தான் வரணும். இன்னும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக பார்த்துட்டு போகலாம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு வந்துடாதீங்க. ஒவ்வொன்றையும் ரசித்து பாருங்கள் நண்பர்களே. அதை கலை மீது ஆர்வம் உள்ளவர்கள்லாம் வந்தாங்கன்னா அப்படி உட்காந்து ரசித்து பார்ப்பாங்க கண்டிப்பாக. நுணுக்கமான வேலைகள் எல்லாமே நம்ம சாதாரணமாக இப்படி ஓவராலாக பார்க்குறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றையும் பாருங்கள், அவ்வளோ நுணுக்கமான வேலைகள், அந்த பெயிண்ட் ஒர்க்லாம் அப்படி உட்காந்து 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 பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கண்ணாடியில் ஓவியம். இங்கே பாருங்கள், சிலுவை பாடுகளுக்கு உள்ள இதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஆஹா, இந்த கதவுகள்லாம் பாருங்கள், ஒவ்வொரு கதவுகளையும் பாருங்கள் எப்படி வேலை பார்த்துருக்காங்க. இந்த கதவுகள்லாம் ஏதோ பால் பேரிங் சிஸ்டமில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தனியாக ஒரு ஆளால் வந்து திறக்க முடியாது சாதாரணமாக பண்ணாங்கன்னா. இந்த பால் பேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறனால ஒரு சின்ன பையனாலும், குழந்தைய ஒரு 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 10 வயசு பையனாலுமே ஈஸியாக அந்த கதவுகளை திறக்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு. ஏன்னா பெரிய கதவுகள் இதெல்லாமே ஒரு 5 பேர் 10 பேரில் சேர்ந்துலாம் தூக்க முடியாத அளவுக்குள்ள வெயிட் உள்ள கதவுகள் அதெல்லாம். இங்கே பாருங்கள், அந்தோனியாருக்கு பாருங்கள். ஆஹா, அப்பா, எனக்கு அங்கே உள்ள லைட்டிங் இல்லாதனால இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்னால் காட்ட முடியல நண்பர்கள். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இருந்த கொஞ்சம் வெளிச்சத்தில் தான் நான் இது என்னால் வந்து இதை படமாக்கப்பட்டது. ஏன்னா ஆலயங்கள் முழுமையாக மூடப்பட்டிருந்தது. ஒரே ஒரு கதவு வந்தாங்கன்னா ப்ரேயர் பண்ணுறதுக்காக திறந்து வச்சுருந்தாங்க. ரோமில் பார்க்கக்கூடிய அற்புதங்களை இந்த கிராமத்தில், கடற்கரை கிராமத்தில் இங்கு உள்ள மக்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். உலகத்திற்கே என்ன சொல்ல, வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு வார்த்தை, அந்த மாதிரி சொல்லலாம். பாருங்கள், எங்களுடைய ஊரில் என்ன மாதிரி நாங்கள் ஒரு ஆலயத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பெஞ்சு, உட்கார்ற பெஞ்சிலேருந்து அதில் கூட ஒரு அழகான டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஆஹா, அடாடா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே. இந்த வேலைப்பாடுகள் பாருங்களேன், சிலுவை பாதை, அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த தூண்லாம் பாருங்கள், மர வேலைப்பாடுகள் மாதிரி அந்த பெயிண்டிங்லேயே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதுதான் வுட் ஃபினிஷிங் மாதிரியே இருக்குது பார்ப்பதற்கு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு, மரம் மாதிரி இருக்குது பார்ப்பதற்கு. எல்லாமே மர வேலைப்பாடு மாதிரியே இருக்குது. யாரோட ஐடியா இது? இங்கே பாருங்களேன், ஃபுல் பெயிண்டிங் ஒர்க் தான். நீங்கள் வந்து தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சுருக்காங்கன்னே நீங்கள் நம்பிடுவீங்க, அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ க்ளோஸ்அப்பில் போஸ்ட்லாம் தெரியுது நமக்கு அது வந்து பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மார்பிள்லாம் வந்து அதெல்லாம் பெயிண்ட் ஒர்க்கு தான். பாருங்கள், தரையில் போடக்கூடிய அந்த மார்பிள் ஸ்டைலில் அந்த மேலே கதவு சுற்றி வச்சுருக்கிறாங்க. இது எப்படி இருக்குது பாருங்களேன். ஆஹா, ஒரு சபாஷ் அப்படின்னு சொல்லணும் போல இருந்தது. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், சீலிங் பாருங்கள். இப்போ எல்லா கடற்கரை கிராமங்களிலும் இந்த மாதிரி பெரிய பெரிய
ஃபேன்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேளாங்கண்ணியில் தான் நான் முதல் முறையாக பார்த்தேன். அதுக்கு பிறகு திடீர்னு வந்து கடற்கரை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கிராமங்களில் உள்ள கோவில்களில் இந்த சீலிங் ஃபேன் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ காற்று வரும். இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய புதுமைகள்லாம் பாருங்கள், வரிசையாக இருக்குது, எல்லா இதுலேயும் இருக்குது. பாருங்கள், கதவுல பாருங்களேன், ஒரு அழகான ஒரு இது, அந்த புறாவோட காலில் ஒரு இலையை எடுத்து போகிற மாதிரி இருக்குது. இது வந்து நோவா கப்பலில் நடந்த ஒரு சம்பவம், அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாசலில் பாருங்கள், தூண்களும் கதவுகளுமாய் ஒரு அரண்மனையைப் போல தோற்றம் அளித்தது. நண்பர்களே, நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாகர்கோவில் வந்துட்டு அங்கேருந்து குளச்சல் போகக்கூடிய பேருந்துகளில் ஏறினீங்கன்னா இந்த கோடிமுனை ஊருக்கு நீங்கள் வரலாம். வந்து இந்த அற்புதமான ஆலயத்தை கண்டு ரசியுங்கள், இறைவனின் அருளை பெறுங்கள். நண்பர்களே, நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதிகமான வீடியோக்கள் நாங்கள் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதற்கு நீங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அனைவரும் அறிந்து கொள்ளட்டும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளங்களே.